ஹாய், இன்றைக்கி நாம் ரொம்பவே காரசாரமான பெப்பர் சிக்கன் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மிளகு கோழி வறுவல். வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ இதில் நாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள், அடுத்து கொஞ்சமாக வினிகர், இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் இதை நம்ம அப்படியே வச்சிடலாம். நல்லா ஊற வச்சிடலாம் அப்படியே. அடுத்ததாக நாம் மசால் செய்கிறதுக்கு நான் 2 ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன். இது பெப்பர் ஃப்ரைன்றனால மிளகு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். அடுத்ததாக 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு 2 சின்ன துண்டு பட்டை, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துடலாம். ரொம்ப வறுக்கணும்னு இல்லை, நமக்கு ஒரு நல்ல ஸ்மெல் வரும். அந்த டயத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம ஆற வச்சு நல்ல பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக நாம் பெப்பர் ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் இப்போ அதில் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக சீரகம், ரெண்டும் நல்லா பொரிஞ்சதும் இப்போ இதில் நாம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் இப்போ இதில் நாம் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் 50 கிராம் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ இதில் நாம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் சின்ன சைஸ் பச்சை மிளகான்றனால 3 எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி நடுவில் கீரல் மாதிரி போட்டுட்டு அப்புறம் நம்ம அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். நம்ம வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ வதக்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ இதில் நாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். பாருங்க, வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இதில் நாம் எடுத்து வச்சிருக்க சிக்கனை சேர்த்துடலாம். நம்ம முன்னாடியே மஞ்சள் தூளெல்லாம் போட்டு சிக்கனை நம்ம ஊற வச்சு தான் இப்போ இதில் போட்டிருக்கோம். அதனால் நம்ம மஞ்சள் தூள் அதெல்லாம் எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல. நம்ம ஆல்ரெடி வறுத்து அரைச்சி வச்சுருந்த அந்த மசால் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். இப்போ இதை நாம் ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா மூடி வச்சிடலாம். இது எதுக்கு நாம் அப்படி மூடி வைக்கிறோன்னா, அப்போ தான் அந்த சிக்கன்லேருந்து தண்ணி எல்லாமே வெளியே வரும். அப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணியை அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்காக தான். பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு. இப்போ இதில் நாம் அரைச்சி வச்சுருந்த மசாலாலாம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. எல்லா சிக்கன்லேயும் நல்லா படுற மாதிரி. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் நாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் கரெக்டாக ஒரு 1/2 கப் மட்டும்தான் தண்ணி ஊற்றுறேன். இப்போ இதை நாம் ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். பாருங்கள், நான் 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணுறேன். ஓரளவுக்கு சிக்கன் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதை நாம் ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டுட்டு மறுபடியும் மூடி வைப்போம். அப்போ தான் எல்லா பக்கமுமே கரெக்டாக சிக்கன் வேகும். இப்போ இதை நாம் மூடி வச்சிடலாம். அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நான் 15 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணியிருக்கேன். அந்த தண்ணி எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வத்திருச்சு. அதே மாதிரி சிக்கனும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் நாம் ஒரு சூப்பரான இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம். அது சேர்த்ததுக்கப்புறம் தான் இந்த பெப்பர் ஃப்ரையே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது வேறு ஒன்றும் இல்லை, கருவேப்பிலை பொடி தான். இப்போ இதை நாம் இதில் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிண்டி விடுங்க. இந்த கருவேப்பிலை பொடி நம்ம ரெடிமேடாக முன்னாடியே கடையில் வாங்கி வச்சுக்கணும், அப்படின்லாம் நம்ம வீட்டிலே நிறையா பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருந்துருக்கணும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இப்போ இந்த சைடு சிக்கன் வெந்துட்டு இருக்கும் போதே நீங்கள் இன்னொரு சைடு பாத்திரத்தை வச்சு கொஞ்சமாக கருவேப்பிலை உருவி போட்டு அதை லைட்டாக கிண்டி விட்டிங்கன்னா நல்லா ட்ரை ஆயிரும். அப்புறம் நம்ம அதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். அப்படின்னா நீங்கள் இடி உரல் அந்த மாதிரி ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதில் போட்டு நல்லா பொடி பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி வறுவலெல்லாம் செய்யும் போது அதில் அந்த கருவேப்பிலை போடும்போது அந்த ஃப்ளேவரே ஒரு சூப்பராக இருக்கும். ஆனால் அதை நம்ம இந்த மாதிரி அரைச்சி போடும்போது அது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மதுரை பொண்ணு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.